இது தாங்க குத்து முடக்கத்தான் கீரை. இதை ஆண் குப்பைமேனின்னு சொல்லுவாங்க. கீரையை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு பாத்திரம் காய்ஞ்சதும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, 1 கைப்பிடி வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிடலாம். இது வணங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்து வணக்கிடலாம். தக்காளி வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் பறித்து வச்ச குத்து முடக்கத்தான் தலைகளை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துடலாம். கீரை இந்த அளவு வணங்கினதுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கடைசியாக 4 ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்து வணக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆரோக்கியம் நிறைந்த குத்து முடக்கத்தான் சட்னி ரெடி ஆயிருச்சு. வாங்க சாப்பாடு போட்டு பரிமாறிடலாம். இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை போன்றவங்களுக்கும் இந்த சட்னியை பயன்படுத்தலாம். நம்ம பாப்பாவுக்கு ஊட்டி விட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம்.